வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ ஒரு 5 மாணவர்களுக்கு நம்ம விஞ்ஞானிக்கிட்ட போய் வேலை பார்த்து நம்மளும் ஏதாவது கண்டுபிடிச்சி பெரிய விஞ்ஞானியாக ஆகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு விஞ்ஞானியை தேடி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சோடனே அவர்கிட்ட போய் நாங்கள் உங்கள்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே அவரே எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பார். சரி, விஞ்ஞானக்குள்ளே உட்காந்துருங்க, நான் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போவார். போனவுடனே அவங்க உட்காந்துருப்பாங்க. 5 பேரும் உட்காந்துருக்கையில் அவங்க முன்னாடி ஒரு பெஞ்சை தூக்கி போட்டு அது மேலே ஒரு குடுவையில் சாம்பல் நிறத்தில் ஒரு திரவத்தை ஊற்றி வச்சுருப்பாரு. அது மெலிசாக அழகாக புகை வந்துக்கிட்டு இருக்கும். அதை இவங்க ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதை வச்சு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கையில் அப்போ பேச ஆரம்பிப்பார். நான் இதை வச்சு தான் உங்களுக்கு பாடம் நடத்த போகிறேன், கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்லி பாடம் நடத்த ஆயத்தமாகிட்டுக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கையில் அவங்க என்ன சொல்லுவாங்க, விஞ்ஞானி சொல்லுவார், இந்த இதில் உள்ள திரவத்தை நான் ஒவ்வொருத்தர் மேலேயா, அதாவது இந்த திரவம் எந்த பொருளையுமே உருக்கிரும். அதனால் இந்த திரவத்தை ஒவ்வொருத்தர் மேலேயா நான் தெளிக்க போகிறேன். அதை உருகாமல் இருக்கிறவங்க மட்டும் என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே இவங்க 5 பேரும் பயந்துருவாங்க. என்னடா இது, இவர் இப்படி சொல்கிறாரு. அப்போது உருகாமல் இருக்கிறவங்கன்னா யாராவது ஒருத்தர் தானே இவர்கிட்ட படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டுக்கு நாங்கள் வரல அப்படின்ட்டு வேகமாக ஓடிடுவாங்க. 4 பேர் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. ஒருத்தன் மட்டும் உட்காந்துருப்பான். உட்காந்துருக்கையில் அவன்கிட்ட கேட்பார், நீ மட்டும் ஏன் ஓடாமல் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்லை, எந்த பொருளையாக இருந்தாலும் உருக்கிறோன்னு சொன்னீங்கல்ல, ஆனால் இந்த கண்ணாடி குடுவையில் இவ்வளோ நேரம் இருந்துச்சு, அது உருகாமல் தானே இருந்துச்சு. அப்போ நீங்கள் எங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ தாண்டா நல்ல மாணவன், அவங்கெல்லாம் பாரு நான் சொன்னதை கேட்டு சரியாக புரிஞ்சுக்காமல் ஓடிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையனும் வேலைக்கு சேர்த்துக்குவார். அதனால் நம்ம ஒரு வேலை தேடி போனோம்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கனக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத கவனமாக பார்த்து கேட்டு புரிஞ்சு நடந்துக்கங்க. சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.